தமிழகத்தில் நாளையும் நாளை மறுநாளும் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் தற்பொழுது வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கனமழையினுடைய தீவிரம் மிக மோசமானதாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உள் மாவட்டங்களாகட்டும், கடலோர பகுதியாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். ஆகவே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரும் 2 தினங்களும் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த தேதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2 தேதிகளிலுமே மிக மோசமான மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில் மட்டும்தான் அதிக மழை கிடைக்கும், மற்ற மாவட்டங்களில் அந்த அளவுக்கு மழை பெய்யாதுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, அதே மாதிரி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார், நீலகிரி மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் அதிக மழை பெய்யும் என்று தவறாக நினைக்க வேண்டாம். தமிழகத்தினுடைய மற்ற மாவட்டங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்க்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்கள் நாளையும் நாளை மறுநாளும் பல்வேறு மாவட்டங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம தேதிகள் குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 3 மற்றும் 4 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மற்றும் வட தமிழகத்தில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாகும் என்று. வட தமிழகத்தில் எங்கெல்லாம் கனமழை பெய்யும், தென் மற்றும் டெல்டாவில் எங்கெல்லாம் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். முழுமையாக கேட்டு பயன்பெறுங்க. கனமழை எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பதிவாக போகுது. இன்றைக்கு மழை வராவிட்டாலும் நாளை மறுதினங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். அதே தான் எல்லா மாவட்டத்திற்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் போன்ற இடங்களில் வலுவான கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு. தேனி மற்றும் தென்காசியில் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக குற்றாலம் போன்ற பகுதிகள் பல இடங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. தேனி மற்றும் தென்காசியிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ச்சியாக பதிவாகக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டங்களில் புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம், கன்னிமார் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அநேக இடங்களில் கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும். நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை இடி மின்னலுடன் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை மிக தீவிரமாக பதிவாகும். இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பொழிவுகள் இன்று அடுத்து வரப்போகிற இந்த 2-3 தினங்களுக்குள் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். சென்னை தண்ணீரில் மிதக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் உறுதியாக தண்ணீரில் மிதக்கும். கனமழை, இடி மின்னல், மிக மோசமான மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரத்தில் அடுத்து வரும் 2-3 தினங்களுக்கு காத்திருக்கிறது. கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ மழை இவ்வளோ பெய்து கொண்டிருக்கு, சொல்லவே மாட்டிங்களான்னு கேட்காதீங்க. ஏற்கனவே அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பல நாட்களாக இந்த ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள் நம்ம சேனலில் சொல்லி கொண்டே இருந்தோம், இந்த வரும் நாட்களில் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே போலவே ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் குறிப்பாக தென் தமிழகத்தில் மிக கனமழை புரட்டி போட்டது. அதே மாதிரி வட தமிழகத்திலும் அடுத்து வரும் நாட்களில் கனமழை மிக தீவிரமாக பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் தாம்பரம், கிளாம்பாக்கம் பகுதிகள், காஞ்சிபுரத்தில் உத்திரமேரூர், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை, அம்பத்தூர், ஆவடி, ரெட் ஹில்ஸு, அதைத் தொடர்ந்து இன்னும் பல இடங்கள் பல பகுதிகளிலும் மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கும் காத்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் வலுவான கனமழை பொழிவுகள் உறுதியாக அதிகரிக்கும். அதுவரை மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இன்னும் கவனமாக இருக்கணும். ஆகஸ்ட் 4, 5, 6 தேதிகளில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களும் கடுமையான கனமழையில் இருக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம்.
புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மிதமான மழை தொடரும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் அடுத்து வரும் ஓரிரு நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள். வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம், காட்பாடி, அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள், ராணிப்பேட்டை, அரக்கோணம் போன்ற இடங்களிலும் கனமழை மிக தீவிரமடையும். திருவண்ணாமலையில் நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. சிலருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. கனமழை தொடங்கியது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. திருவண்ணாமலை இன்னும் நமக்கு மழை முடியலை. இனிமே தான் நமக்கு பருவமழையே தீவிரமாயிருக்கு. கர்நாடகா மற்றும் கேரளாவில் நல்ல மழை பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதியில் இருக்கிற இந்த கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை தீவிரம் அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். சேலம், நாமக்கல், கரூர்ல பகுதியான ஒரு கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழையாவது நிச்சயம் எதிர்பார்க்கலாம். திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையாக அதிகரிக்கக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும். குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பகுதியாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அதனால இந்த மாவட்டத்தின் வாரியாக நிறைய மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம போட்டோம். கண்டிப்பாக சொன்ன மாவட்டங்கள் எல்லாமே கனமழையானது கொட்டி தீர்க்கும். மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகும். தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கு. இந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்களில் சற்று கனமழையும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழையாக எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக அந்த டெல்டா மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தது தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. மதுரை மற்றும் திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற இடங்களிலும் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருந்ததோ அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக மிதமானதிலிருந்து கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், மலை பகுதிகளில் வலுவான கனமழை கண்டிப்பாக தொடர்ந்து நீடிக்கக்கூடும். மற்ற இடங்கள் தென் மாவட்டத்தில் மழை சரிவர கிடைக்காத மற்ற மாவட்டங்களிலும் பரவலாக அடுத்து வரும் ஆகஸ்ட் 3, 4, 5, 6 தேதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, தீவிரமாகும் தென்மேற்கு பருவமழை. கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் என்று முன்கூட்டியே நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தீவிரமாகிக் கொண்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்குள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் எல்லாமே நிரம்பிடும். கிட்டத்தட்ட என்னென்ன அணைகள் இருக்கோ எல்லாமே நிரம்பிடும். ஒட்டுமொத்த தண்ணீரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவில் அவர்களே தண்ணீர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தமிழகத்திற்கு திறந்து விடுவாங்க. வேற வழி இல்லை, அங்கே சேமிக்கவும் இடம் கிடையாது. அதனால ஒட்டுமொத்த தண்ணீரும் தமிழகத்திற்கு தான் வந்தாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு போதும் என்கிற அளவுக்கு நீர் திறப்பும் அதே மாதிரி இயற்கை பொறுத்தவரை தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. அதனால நமக்கு தேவையான எல்லா தண்ணீரும் கண்டிப்பாக காவிரியிலிருந்து நம்ம பெறப்போகிறோம். மேட்டூர் அணை கிடுகிடு என மிக வேகமாக அணையின் நீர்மட்டம் பாருங்க. அடுத்து இந்த ஆகஸ்ட் 15 வர்றதுக்குள்ள, இந்த சுதந்திர தினம் வர்றதுக்குள்ளேயே மேட்டூர் அணை கணிசமான அளவுகளில் நிரம்பி இருக்கும். அதே மாதிரி கர்நாடகாவிலும் தொடர்ந்து இந்த ஒரு வாரம் முழுவதுமா மிக மோசமான மழை இருக்கு. கர்நாடகா, கேரளாவில் இந்த ஒரு வாரம் முழுவதும் மழை மிக மோசமாக இருக்கு, மிக தீவிரமாக இருக்கு. அதனால உறுதியான ஒரு வலுவான கனமழை பொழிவுகள் கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் நிச்சயம் தீவிரமடையும். பலர் இதனால சந்தேகங்கள் கேட்டே வந்தீங்க. அதனால கர்நாடகாவே திறந்து விட்டுருவாங்க. தண்ணீர் எல்லாமே ஒட்டுமொத்த அணையிலிருந்தும் நமக்கு தண்ணீர் வரதான் போகிறது. அந்த அளவுக்கு பருவமழை பாருங்க. ஒரே நாள் பெய்த மழை தான் அங்க இருக்கக்கூடிய அணைகள் எல்லாம் திறக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரே நாள் தான், ஒரு இரவு பெய்த மழை மொத்தமாக கபினி அணையிலிருந்து 12,000 கனஅடி அளவுக்கு தண்ணீர் திறக்கும் அளவிற்கு அங்கிருந்து நமக்கு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருது. தொடர்ந்து இன்னும் மழை இருக்கு. ஆகஸ்ட் 8, 9க்குள் அதுதான் நம்ம போன மாசமே சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அணைகள் எல்லாம் வேகமாக அங்கே நிரம்பிடும் அப்படின்னு. கேரளாவிலும் பல இடங்கள் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மிக கனமழை, ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. கேரளாவில் பல இடங்கள்ல ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் கோவை, நீலகிரி, அதே மாதிரி தேனி, தென்காசி போன்ற இடங்களிலும் தொடர்ந்து ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. மழை பொழிவு அருமையாக இருக்கு. எத்தனை நாட்கள் மழை இல்லாமல் இருந்ததோ அடுத்த சில நாட்களுக்குள் கனமழை கொட்டி தீர்க்கும் கூடும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து
சப்போர்ட் பண்ணி பாருங்கள்.